ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எட்ஜஸ் எப்படி பர்ஃபெக்டாக போடுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஷார்ப் எட்ஜஸ்ங்கிறது ஆரியில் ரொம்ப முக்கியம். எந்த டிசைன் போட்டாலும் அந்த டிசைன் வந்து ஷார்ப்பாக அந்த எட்ஜஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்தால் தான் டிசைன் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அதை எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சில்க் த்ரெட் நாட் போட்டு எடுத்துக்கலாம். த்ரெட்டு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து நாட் போட்டிருக்கேன். எப்போவுமே சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக தான் எடுக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி ஷார்ப் எட்ஜஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அது பார்க்கலாம். இந்த மாதிரி எட்ஜஸ் வர்றது மாதிரி ஒரு பிக்சர் வரைஞ்சிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குதுன்னா அது எந்த வழியாக ட்ராவல் ஆகுதோ, எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுதோ அதே டைரெக்ஷனில் அந்த நீடிலோட ஹூக் பார்ட்டும் அதே டைரெக்ஷனில் தான் ட்ராவல் ஆகணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு கார்னரில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். பாருங்கள், செயின் ஸ்டிச் போடுறேன். செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம். அப்படி பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து முடிச்சுட்டு அந்த கார்னர் வரப்போகுது. அந்த ஷார்ப்பு அந்த எட்ஜஸில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அந்த எட்ஜ் பார்ட் வரும்போது அடுத்து நம்ம லெஃப்டில் டேர்ன் பண்ணணும். அப்படி தானே? அந்த லெஃப்ட் சைடுக்கு நேர் ஆப்போசிட், அந்த லெஃப்ட் சைடுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின், சின்னதாக குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறமா லெஃப்ட் சைடு நம்ம செயின் ஸ்டிச் போடலாம். பாருங்கள், இப்போ அந்த எட்ஜஸ் வந்து எவ்வளோ அழகாக கரெக்டாக அந்த ஷார்ப்பாக அந்த எட்ஜஸ் கிடச்சிருக்குது. இது மாதிரி தான் மறுபடியும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த கார்னர் எப்படி டேர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், எட்ஜ் வரப்போகுது. அந்த எட்ஜில் எப்படி டேர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ரைட் சைடுக்கு நேர் ஆப்போசிட் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி செயின், சின்னதாக ஒரு லாக் செயின், குட்டி செயின்னும் சொல்லுவாங்க, லாக் செயின்னும் சொல்லுவாங்க, போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஷார்ப்பாக கிடச்சிருக்குது பாருங்கள். மறுபடியும் செயின் ஸ்டிச். இப்போ பாருங்கள், அடுத்து ஷார்ப் எட்ஜுக்கு வந்து நம்ம ரைட் சைடு தான் டேர்ன் பண்ணணும். ரைட் சைடு டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரைட் சைடுக்கு நேர் ஆப்போசிட், பேக் சைடில் ஒரு குட்டி செயின், குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டுட்டு மறுபடியும் அதே டைரெக்ஷன் நோக்கி ரைட் சைடில் செயின் ஸ்டிச். பாருங்கள், அந்த எட்ஜஸ் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குது பாருங்கள். மாதிரி இந்த பக்கம் ஒரு குட்டி செயின் போட்டு இதில் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ப் எட்ஜஸில் வந்து எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறதுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.